Boss Kevin. ஹோலா மக்கள் பார்த்தீங்களா என்ன போட்டிருக்குன்ட்டு தயவுசெய்து ரிசீப்ட் வாங்கிக்கங்க, அதை பத்திரமா வச்சுக்கங்க, இல்லை ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எதுவும் ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு திருப்பி நம்ம ரிஃபர் பண்ணோம்னா அது இருந்தால் தான் ரிஃபர் பண்ண முடியும். நீங்கள் வந்து அங்கே சித்தப்பாவோட தாத்தாவோட பாட்டியோட அண்ணன் பையன் வந்து இவர் பாஸ் கூட்டாளினா என் ஒர்க்கு கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களால அது கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து போன வருஷம் 30ஆம் தேதி 3ஆம் மாதம் நீங்கள் சிஸ்டமில் செக் பண்ணுங்கன்னா அதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகே, நல்லபடியாக சொல்லிடுறேன். இதே ஜஸ்கோக்கு போனால் இல்லை எங்கே போனாலும் நம்ம வந்து அந்த ரிசீட் கொடுத்தா தானே இது பண்ணுது. ஏன் இங்கே மட்டும் வந்து ஆனால் நம்ம ஆளுங்க தானே எல்லாம் தேவையில்லாம். சில பேர் ரிசீட் கொடுத்தா இங்கேயே கழிச்சு வீசுறது. பாருங்க, ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கேன் நான். ஓகே, ஏன் தெரியுமா, சில பேர் வந்து வீச சொன்னாங்கன்னா எங்களை நாங்கள் சொல்லிடுவோம் நீங்களே எடுத்து அதில் வீசிடுங்கன்ட்டு. ஏன்னா அந்த ரிசீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களோட ஸ்டாஃப் வந்து ரிசீட் வெளியாக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் என்ன சீரிஸ் நடந்திருக்குன்னு. அதுக்கு தகுந்த இன்கம் டேக்ஸை நாங்கள் கட்டணும். அந்த சிஸ்டமில் உள்ள இதை வச்சு தான். சில பேர் பாருங்க கவுண்டர்லேயே உட்காந்துருப்பாங்க முதலாளி. ஏன் தெரியுமா, ரிசீட் வெளியாக்காமல் அழகாக வந்து அப்படியே துட்டு மொத்த டீல் பண்ணிவிட்டு ஏன்னா இன்கம் டேக்ஸில் அறிவு பண்ணலான்னு நம்ம எல்லாம் கட்டிட்டு வரோம் கணக்காக. ஓகே, அதனால் தயவுசெய்து ரிசீட் கேட்டு வாங்குங்க. அவனுக்கு கொடுக்காட்டியும் என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள், பிஎம் பண்ணுங்கள், டிக்டாக்கில் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வந்து நான் கேட்டேன் கொடுக்கலன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நான் சன்மானம் செய்கிறேன், ரிவார்ட் கொடுக்குறேன். ஆல்ரைட், ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரிசீட் வாங்குங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. எதுவும் ஒரு இதுனா அதுதான் ருஜுவ் பண்ண முடியும். ஏன்னா என்ன வேலை அந்த நேரத்தில் ஆஃபர் நம்ம கொடுத்தோன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு சும்மா பெங்கின் இது இருக்குது என்கிட்ட 700 வெள்ளி பெங்கின் பண்ணேன் 8 ஜாமான் ஆகுனா எந்த ஜாமான் எவ்வளோ எனக்கு எப்படி தெரியும். ஆல்ரைட், ஸோ தயவுசெய்து வச்சுங்க ரிசீட்டை. இங்கே மட்டும் இல்லை, சாப்பாடு கடைக்கு போனாலும் எங்கேயும் பரவாயில்ல, ரிசீட்டை வாங்கி சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு கசக்கி போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஓகே அவங்க ரிசீட் வெளியாக்குறாங்கன்னு தெரியட்டும். ஓகே, அந்த ப்ராப்பர் டேக்ஸ் அவங்க கட்டுறாங்கன்னு தெரியணும். ஏன்னா சில இடத்துல வந்து இதெல்லாம் வந்து திப்பு வேலை செஞ்சுக்கிட்டு அது வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கு தான் நஷ்டம். அவ்வளோ உங்கள் பாஸ் கெவின். சாவ்.